இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடத்தை கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்றேன். நீங்க 10 இடம் கொடுத்திருந்தாலும் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன வழி இருக்கு? இல்ல நான் கூட்டணியில இருக்க மாட்டேன், வெளியில போறேன்னு சொல்லியிருப்பாரா? ஏன் நீங்க 18 இடங்களை கொடுத்தீங்க? 10 இடங்களை கொடுத்து முடிக்க வேண்டியதானே? அமமுகவுக்கு கட்சி எங்க சார் இருக்கு? 11 இடங்களை கொடுத்திருக்கீங்க. டிடிவி தினகரனுக்கு 11 இடங்களை கொடுத்ததே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. 11 வேட்பாளர்களை தேடிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நம்ம வந்து 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், 11 சீட்டு கொடுத்துட்டாங்களேங்கிற கவலையில இருக்காரு இப்ப அவரு. நீங்க வேணா பாருங்க, 2 சீட்டு திருப்பி கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவாரு, எனக்கு வேணாம்னு சொல்லி டிடிவி தினகரன். அந்த நிலைமையில் இருக்கிற கூட்டணி. பாரிவேந்தர் எந்த கணக்குல எடுப்பீங்க? ஐஜேகேவை, ஏசி சண்முகத்தை எந்த கணக்குல எடுக்கிறீங்க? ஜான் பாண்டியன் எந்த கணக்குல எடுக்கிறீங்க? இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு தானே. அப்போ ஏறக்குறைய 70 இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாரை வார்த்துட்டு தான் அதிமுக களத்துல நிக்குது. கேரளால நீங்க வெற்றி பெற்றீங்களா? உங்களுடைய ஸ்டேட்ல அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதா உங்களுக்கு? கர்நாடகாவுல நீங்க ரூலிங் பார்ட்டி கிடைச்சதா அங்கீகாரம்? பீகார்ல வெற்றி பெற முடிஞ்சுதா? உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சுதா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல பெற முடிஞ்சதுன்னா யாரால் அந்த வெற்றி சாத்தியமானது? எப்ப காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததோ, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள் பிணக்கு என்கிற சூழலை உருவாக்கியதோ, அன்றிலிருந்து இன்று வரை அண்ணன் திரும்ப இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த கூட்டணி எந்த திசையில் போகும் என்கிற கவலைப்பாடு திமுக தொண்டனுக்கு வந்துருச்சு. இவர்கள் ஏற்படுத்திய காயத்துக்கு மருந்திடப்பட்டிருக்கிறதே தவிர காயம் இன்னும் ஆறவில்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த நாற்காலிக்கு உரிமை கோரி இருக்கிறார்னா, அந்த உரிமை கோருகிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது யாருக்கு தெரியல இல்லையா? ராகுலுக்கு தெரியும். மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் சொல்றது எல்லாமா ராகுல் கேட்கிற இடத்தில் இருக்கிறாருங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருந்துச்சு இல்ல. ஆமா, கேட்கிற இடத்துலதான் நான் இருக்கேன்ற வெளிப்பாட்டை ராகுல் காந்தியை வெளிப்படுத்தியது என்பது ஒரு மோசமான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது யுத்த காலம். இந்த நேரத்தில் சகோதர யுத்தத்தை தொடுக்க கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஐயா வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய தேர்தல் அந்த யதார்த்தங்களை பார்க்கும் போது அதிமுக ரொம்ப அழகா கூட்டணி விஷயங்கள் எல்லாம் பேசி டெல்லிக்கு போனாங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சு அவர் வந்து பியூஷ் கோயல் வந்தாரு, அறிவிச்சாரு. அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சுமூகமாக தொகுதிகளை பிரித்து கொடுத்து விட்டது. ஆனால் பாருங்க, திமுகவுல வந்து இழுபறி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்குது. திருமாவுக்கு சரியான எண்ணிக்கையில தொகுதிகள் கொடுக்கல அப்படின்றது, சிபிஎம் சிபிஐக்கு தொகுதிகளை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் வருது. மிரட்டக்கூடிய கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, தோழமை கட்சிகளுக்கு, கொள்கை உடன்பாடு உள்ள கட்சிகளுக்கு குறைவா கொடுத்துருக்காங்க. இப்படியான விமர்சனங்கள் கடுமையா வந்துட்டு இருக்குது. பார்க்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எல்லா கட்சிகளும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள், மக்களிடத்தில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள். அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சியாக இயங்குகிற அந்த குறைந்தபட்ச அங்கீகாரத்தை கூட இழந்திருக்கிற கட்சிகள். நீங்க அண்ணன் திருமா இன்னைக்கு 8 சீட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ணன் திருமா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த கட்சியை எப்படி வலிமையோடு நடத்துகிறார், 2021 தேர்தலுக்கு பிறகு எப்படி வலிமையோடு நடத்தி இருக்கிறார், அந்த கட்சிக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற நிலையை பெற்றிருக்கு. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மக்களோடு இருந்து களத்திலே பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி. பொது உடைமை இயக்க தோழர்களும் களத்துல நின்றுக்கிறாங்க. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிற கட்சிகள். எனவே அந்த கட்சிகளுக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதலான இடத்தை கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்றேன். நீங்க 10 இடம் கொடுத்திருந்தாலும் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன வழி இருக்கு? இல்ல நான் கூட்டணியில இருக்க மாட்டேன், வெளியில போறேன்னு சொல்லியிருப்பாரா? ஏன் நீங்க 18 இடங்களை கொடுத்தீங்க? 10 இடங்களை கொடுத்து முடிக்க வேண்டியதானே? அமமுகவுக்கு கட்சி எங்க சார் இருக்கு? 11 இடங்களை கொடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க வந்து செத்து போய் இருக்கிற கட்சிகளுக்கு 5 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்க. 10 சீட்டு கொடுத்தா போனஸ், 11 சீட்டுன்றது பம்பர் போனஸ். அப்படிதான் நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி சரி, தேசிய அடையாளம் இருக்கிற கட்சி, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சி, அதிமுகவை கையில் வைத்திருக்கிற கட்சி, அதனால கூடுதல் இடங்களை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப இந்த 2 கட்சிகளுக்கு எங்கிருந்து கூடுதல் இடங்களை கொடுத்தீங்க? இங்க
கட்சிகளினுடைய வளர்ச்சி என்பது கண்ணுக்கு நேராக தெரிகிற வளர்ச்சி. ஆனா அங்க அப்படி இல்ல. கட்சிகள் எல்லாம் தேய்மானத்தில் இருக்கிற கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போன முறை கொடுத்தீங்க இல்லையா? அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்துச்சு. இந்த முறை ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கா அந்த கட்சி? அந்த கட்சி அதே நிலையில இருக்கா? அந்த கட்சி ரெண்டாக பிளவுபட்டு போச்சு. ரெண்டாக பிளவுபட்டது மட்டும் இல்லாம சின்னமே அந்த கட்சிக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப அந்த கட்சிக்கு நீங்க இத்தனை இடங்களை கொடுத்திருக்கீங்க, ஒரு ராஜ்யசபாவை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி சுமூகமாக முடியாம சண்டையில வந்து முடியும்? இப்ப அன்புமணி வந்து கேட்பாரா, எனக்கு 25 இடங்கள் கொடுங்கன்னு? அந்த நிலையில இருக்காரு அன்புமணி. டிடிவி தினகரனுக்கு 11 இடங்கள் கொடுத்ததே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. 11 வேட்பாளர்களை தேடிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா நம்ம வந்து 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், 11 சீட்டு கொடுத்துட்டாங்களேங்கிற கவலையில இருக்காரு இப்ப அவரு. நீங்க வேணா பாருங்க, 2 சீட்டு திருப்பி கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவாரு, எனக்கு வேணான்னு சொல்லி டிடிவி தினகரன். அந்த நிலைமையில் இருக்கிற கூட்டணி. ஆனா இங்க அப்படி அல்ல. இது வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திருக்கிற கட்சிகளை வைத்திருக்கிற கூட்டணி. எனவே கூடுதல் இடங்களை கேட்கிறார்கள். பல கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அங்க வேக்கண்ட் லேண்டு, அங்க பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து இங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சார். 24 கட்சிகள் கூட்டணியில அங்கம் வைக்கிறாங்க சார். ஒரு மெகா கூட்டணி சார். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவ்வளவு பெரிய கூட்டணி அமைந்ததே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டணியை கட்டி அமைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப இங்க சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எல்லா கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கணும். 3 பேருக்கு 30 சீட்டு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். 24 கட்சிகளை உள்ளே வைத்துக் கொண்டு அறுதி பெரும்பான்மை பெறுகிற இடங்களை திமுக தக்க வைக்கணும். கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்தணும். சின்ன கட்சிகள், புதிதாக வந்திருக்கிற கட்சிகளுக்கும் இடங்களை பகிர்ந்தளிக்கணும்னா அது ஒரு பெரிய சவால் தான். எனவே அந்த சவாலை திமுக சந்தித்திருக்கிறது. அதனால்தான் சலசலப்பு போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படுதே தவிர எங்காவது சலசலப்பு உண்மையிலேயே இருக்கா? நேற்றைக்கு சண்முகம் தோழர் வந்து 5 இடங்களை வாங்கிட்டு வந்திருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். அதற்கு முன்பாக 3 முறை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து போனார். தொகுதி பங்கீட்டில் திருப்தி இல்லைன்னு சொன்னாரு. நாங்க கூட்டணியில இருந்து வெளியேற போறோம்னு சொன்னாரா? கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட போகிறோம், இல்ல எங்களுக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாரா? நாங்க திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்போம்னு உறுதியா சொன்னார். 100 விழுக்காடு திமுக கூட்டணியிலிருந்து மாறுகிற பேச்சுக்கே இடமில்லை என்கிற கருத்தை தான் வெளிப்படுத்தினார். இடங்கள்ல திருப்தி இல்லைன்னாரு. மீண்டும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கு. அவ்வளவுதானே. இது ஒரு நட்புறவு சார். இது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. அன்றிலிருந்து இன்று வரை கண்ணை இமை காப்பதை போல முதலமைச்சர் கட்டி காத்திருக்கிறார். எனவே இந்த கூட்டணிக்குள் எந்த விதமான சலசலப்பும் இல்ல. ரொம்ப சரியான முறையில கட்சிகளுக்கு, எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த கட்சிகளுக்கு அத்தனை அங்கீகாரத்தை தந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஏறக்குறைய 80 விழுக்காடு நிறைவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, பிஜேபி 50 தொகுதி, 60 தொகுதி, 90 தொகுதி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 80 தொகுதி எல்லாம் கூட ஒரு நேரத்துல பேசியிருக்கிறாங்க. ஆனா 27 தொகுதிகளுக்குள்ள அவங்களை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிற ஒரு பார்ட்டி, போன முறை 18% வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்ன ஒரு பார்ட்டியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, காங்கிரஸ் எல்லா வகையிலையும் மிரட்ட முடியுமோ அத்தனை வகையிலையும் மிரட்டி அவங்க 28 சீட் வாங்கிட்டாங்க. இதுதான் திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். போதாதுக்கு தேமுதிக வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதனாலதான் வந்து இட நெருக்கடி பிரச்சனைகள்னு வருது. அப்ப யார்கிட்ட குறைக்கணுமோ அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு, யாருக்கு அதிகமா கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட குறைச்சிட்டாங்கன்னு விமர்சனம் வருது. இல்ல, அதாவது கூட்டணியை கட்டி அமைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலான பணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில அங்கம் வகிக்குது. அப்போ ஒரு மாநிலங்களவையிடம் ஒப்பந்தம் போடப்படுது. அந்த மாநிலங்களவை இடத்தை அடுத்த தேர்தலில் கொடுக்கிறோம்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க அதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அப்படியே கிடப்புல வச்சிருந்தாங்க. அடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க யாருக்கு மாநிலங்களவை இடம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்களோ அவர்களுக்கு திமுக கொடுத்திருக்கு. அப்ப நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தீங்களோ அதை முறியடிப்பதற்கு ஒரு எதிர் வியூகத்தை வகுத்திருக்கு. தேர்தல் கணக்கு இப்படிதான் சார் இருக்கும். நீங்க எத்தனை இடங்களை நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தீங்க? அதற்கு சற்றொப்ப குறைவாகத்தானே இந்த முறை சட்டமன்ற தேர்தல் பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாகணும். அவங்களுக்கு கணக்கு என்ன சார்? ஒரு இடங்கள்ல போட்டியிட்ட கட்சிக்கு 2 தொகுதி அல்லது 3 தொகுதி, 2 இடங்கள்ல போட்டியிட்ட கட்சிக்கு 5 தொகுதி அல்லது 6 தொகுதி, அதிகபட்சமாக 8 தொகுதி இன்னைக்கு விசிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதானே சார் கணக்கு. அப்ப இந்த கணக்கின் அடிப்படையில தானே நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த இடங்கள் அதை விட கொஞ்சம் குறைச்சிட்டு இது வின்னிங் ரேஷியோல இருக்கிற அலைன்ஸ், அதனால இது வந்து எம்எல்ஏ சீட்டாக கணக்குல கொள்ளணும், வெறும்
இடங்களாக கணக்குல கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் 8 அல்லது 9 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி ஒண்ணு பேசியாக வேண்டி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பாரதிய ஜனதா கட்சிக்கு 60 சீட் 70 சீட்டுனாங்க, ஆனா ரொம்ப கம்மியான சீட்ல முடிச்சுட்டாங்கன்னு. எங்க சார் கம்மியான சீட்ல முடிச்சாங்க? அதிமுக அங்கம் வகிப்பதற்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியாக இருந்தது, அதே நிலையில தானே இன்னைக்கு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. நீங்க இந்த 18% வாக்குன்னு ஒரு கணக்கு சொன்னீங்க இல்லையா, இது பாஜக சொல்கிற கணக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பாஜக சொல்கிற 18% கணக்கு வெறும் பாஜகவினுடைய வாக்கு மட்டுமா? அதுல பாமகவும் இருக்குல்ல, அதுல தினகரனும் இருக்காருல்ல, இன்ன பிற கட்சிகளும் இருக்காங்கல்ல. அப்ப எத்தனை சீட்டு மொத்தமாக கொடுத்திருக்காங்கன்னு தானே நீங்க கணக்குல கொள்ளணும். பாமக, டிடிவி தினகரன், அதே போல பாரதிய ஜனதா கட்சி, இதோடு முடிஞ்சு போச்சா? இப்ப நீங்க பாரிவேந்தர் எந்த கணக்குல எடுப்பீங்க? ஐஜேகேவை, ஏசி சண்முகத்தை எந்த கணக்குல எடுக்கிறீங்க? ஜான் பாண்டியன் எந்த கணக்குல எடுக்கிறீங்க? இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு தானே. அப்ப பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறது என்பதை இறுதியாக நீங்க இந்த கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை நிறைவு பெறுகிற போதுதான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கணக்கு தான் சார். அப்போ ஏறக்குறைய 70 இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாரை வார்த்துட்டு தான் அதிமுக களத்துல நிக்குது. அதிமுக பாஜகவுக்கு கொடுத்த சீட்டு மட்டும்தான் பாஜகவா? பாமகவுக்கு அன்புமணி தரப்புக்கு கொடுக்குற சீட்டு பாஜக கணக்கு தான். என்ன நேரடியா கொடுக்கறதுக்கு பதிலா மறைமுகமாக கொடுக்குறாங்க. நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் ஸ்டாண்ட் எடுத்துருவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து நின்றுவாரா? அப்படி ஒரு சூழல் இருக்கா? இல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு என்கிற நிலை கடந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் டிடிவி தினகரன் ஒரு செய்தியை சொன்னார். அதை ரொம்ப லாபகமா எல்லாரும் மறந்துடுறாங்க. எங்களோட பேச்சுவார்த்தை டெல்லியில தான் சொன்னார். டெல்லியில பேசிதான் சார் முடிக்கப்பட்டுச்சு. ஒண்ணு வேணாம் சார், இன்னைக்கு நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு காலையில ஜி.கே. வாசனிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. நேற்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு போகல. அவர் கூட்டணியில இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல. 3 சீட்டு கொடுக்குறாருன்னாங்க, 2 சீட்டு கொடுக்குறாங்கன்னாங்க. இன்னைக்கு காலையில அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. நேற்று இரவு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலோடு பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு. அப்ப யார்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை? யார்கிட்ட சார் பேச்சுவார்த்தை? பியூஷ் கோயலிடம் பேச்சுவார்த்தைன்னா பாரதிய ஜனதாவோட தானே பேச்சுவார்த்தை. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை இல்ல? அதிமுக தானே சார் இடங்களை பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப அதிமுக கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தணும். திமுகவுல ஒரு கூட்டணி கட்சி அறிக்கை வெளியிட்டுருமா, காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா? வெளியிட்டா அது சரியா இருக்குமா? யாருகிட்ட பேசணும்? திமுக கிட்ட தானே சார் பேசணும். அப்ப அங்க பிளாட்ஃபார்ம் திமுகன்னா இங்க பிளாட்ஃபார்ம் அதிமுக தானே. அப்ப அதிமுக கிட்ட பேசாம தமாகவினுடைய தலைவர் நான் பியூஷ் கோயல்கிட்ட பேசிட்டு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறாருன்னா, அப்ப எத்தனை இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறது அதிமுக என்பதை இந்த தொகுதி பங்கீடுகள் நிறைவடைந்ததற்கு பிறகுதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். எல்லாமும் பாஜக கணக்கு தான். பாமகவும் பாஜக கணக்கு தான், டிடிவி தினகரனும் பாஜக கணக்கு தான், ஜான் பாண்டியன் உட்பட அத்தனை கட்சிகளும் யாரோட கணக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு தான். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் ஏறக்குறைய 65 70 இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாரை வார்த்திருக்கிறது அதிமுக என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போ நீங்க விசிகா குறித்து சொல்லும் போது விசிகாவோட சுமூகமான உறவு போகுது அப்படின்றீங்க. ஆனா பாண்டிச்சேரியில் விசிகா தனித்து நிற்க போகிறதுன்னு சொல்றாங்க. பாசிச அபாயம், பாசிசத்தை வீழ்த்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்ததே இல்லை. ஆனா அங்க கூட்டணி ஆட்சியே பாண்டிச்சேரியில நடத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அது ஒரு பாசிச அபாயத்தை எதிர்க்கிற முறையா அது தனியா 3 தொகுதி நிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க ஒரு சரியான சூழல் இல்லைன்னு தானே அர்த்தம் அது. அதாவது புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவி இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அது ஒரு பெரிய பின்னடைவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பின்னடைவு தான். புதுச்சேரி அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி ஒரு தெளிந்த நீரோடு இல்லை சார். அதிமுக சீட்டு கேட்பாங்க, சிட்டிங் எம்எல்ஏ. சீட்டு கிடைக்கலன்னா திமுகவுக்கு திமுக சீட்டு வாங்குவாங்க. திமுக சீட்டு வாங்குவாரு சிட்டிங் மினிஸ்டர். சீட்டு கிடைக்கலன்னா பாஜகவுல போய் சீட்டு வாங்குவாரு. இப்படி ஒரு நிதானம் இல்லாத களமாகத்தான் பாண்டிச்சேரி எப்போதுமே வெளிப்பட்டிருக்கு. இப்ப இந்த முறையும் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மிக மோசமான அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு கூட அண்ணா அறிவாலய வாசல் அண்ணன் திருமா பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. காங்கிரசினுடைய அணுகுமுறை வெளிப்படையாக சொல்வதென்றால் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறதுன்னு சொல்றாரு. நீங்க நாராயணசாமியே டீல்ல விட்டுருச்சு காங்கிரஸ், அப்படி எடுத்துக்கங்க. அதை விசிகாவுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படி பார்க்காதீங்க. திமுகவோட தொகுதி பங்கீடு நாமினேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நடக்குது அப்படி பார்க்காதீங்க.
கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் சார், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அதுவும் எப்படி பார்லிமெண்ட் அஃபேர்ஸுக்கு மினிஸ்டர் சார் அவரு. அந்த மாநிலத்தினுடைய எம்பியாக நாடாளுமன்றத்துல பிரதிபலிச்சவரு, அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக வெளிப்பட்டவரு. அவரையே ஏமாத்துது சார் காங்கிரஸ். அப்ப காங்கிரசினுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கும்? காங்கிரஸுக்கு கொஞ்சமாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கா? புதுச்சேரியில நீங்க தானே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறீங்க. இங்க இவ்வளவு நெருக்கடிகளையும் கடந்து நீங்க கொடுத்த அழுத்தத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திருப்திப்படுத்தினாரா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? அவர் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தகுதி படைத்தவரா, இல்ல நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தகுதி படைச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது அரவணைப்பு என்கிற ஒன்று உங்களிடத்துல கூட்டணிக்கு வெளிப்படுதா? காங்கிரஸ் கட்சி இடத்துல அது வெளிப்படல. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையால் புதுச்சேரி அரசியலில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஆனா இது யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கா, பிசிகாவுக்கா? இல்ல, காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு. திமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கியில எந்த சிதலமும் இல்ல. காரைக்கால்ல அண்ணன் நாஜியும் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறக்கூடியவர். அது திமுகவினுடைய வாக்கு வங்கி. அது கூட்டணி இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார், கூட்டணி இல்லைன்னாலும் அவர் வெற்றி பெறுவார். இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கா இல்லையா? பாண்டிச்சேரியில முதலமைச்சர் யாரு சார்? காங்கிரஸ் தானே சார் திமுக முதலமைச்சரா? அப்ப திமுகவினுடைய வாக்குகளையும் சரி செய்யணும், விசிகாவுக்கு இருக்கக்கூடிய பிரதான வாக்கு வங்கியும் உள்ளடக்கித்தான் ஒரு அரசியல் பண்ணணும்ன்ற சூழல் வரும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த மேம்போக்கான வேலை? எதற்காக இன்னும் இந்த பெரியண்ணன் மனோபாவத்தோட செயல்படுகிற வேலை? நீங்க தானே சார் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு கனவோட வெளிப்படணும். நீங்க தானே அதிகாரத்துக்கு வரணும்ன்ற பொறுப்புணர்வோடு வெளிப்படணும். அப்போ பீகாரில் எப்படி காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்ததோ, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கட்சி எந்த அணுகுமுறையால் அதிகாரத்துக்கு வர முடியாமல் போனதோ, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சி எந்த அணுகுமுறையால் அதிகாரத்துக்கு வர முடியாம போனதோ, இப்ப அதே அணுகுமுறையை பாண்டிச்சேரியில் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணன் திருமா சொன்னது மாதிரி வருத்தத்துக்குரிய செய்தி தான் அது. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு மோசமான அணுகுமுறையை கையில் எடுத்திருக்க கூடாது, இப்படி வெளிப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு. அதுக்காக அதிமுக முன்னோக்கி செல்லுது. அதிமுகவும் பாஜகவும் அங்க ஏகப்பட்ட சிக்கல் இருக்காங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அங்க சிக்கல் தெரிஞ்ச எங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடலங்கிறார் அன்பழகன். அதிமுகவினுடைய மாநில அமைப்பாளர் சொல்றாரு, புதுச்சேரி மாநில அமைப்பாளர் எங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடலங்கிறாரு. அப்போ எப்ப சார் கொடுத்தாங்க? நாமினேஷன் முடிய போகுதுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 சீட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கான நேரத்தை கூட அவங்க கொடுக்கல. அப்போ பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு பாண்டிச்சேரியில் வேறு விதமான பிரச்சனை இருக்கு. பாண்டிச்சேரியில் அதிகாரத்தை கைப்பற்ற போகிற கட்சிகளுக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கு. என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாம போச்சா? அவர்களுக்கு உண்டான சிக்கல் எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி இணக்கமாக இருந்தாங்க? அதிகாரத்தை எப்படி கொண்டு செலுத்தினாங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி அரசியலில் பல குழப்பங்கள். என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தவர் விஜய்கிட்ட கேண்டிடேட்டா போயிட்டாரு, அதிமுகல இருந்தவர் விஜய்கிட்ட கேண்டிடேட்டா போயிட்டாரு, பாஜகவினுடைய அமைச்சராக இருந்தவர் விஜய்கிட்ட கேண்டிடேட்டா போயிட்டாரு. இப்படி பல குழப்பங்களுக்கு இடையே தான் புதுச்சேரியினுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகுது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை மிக மோசமான அணுகுமுறை. இதற்குண்டான பலனை காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக புதுச்சேரியில் அனுபவிக்க போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். புதுச்சேரியில் அனுபவிக்க போகிறதா, தமிழ்நாட்டிலும் சேர்த்து அனுபவிக்க போகிறதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த இவங்க பிரச்சனையை கிளப்பிய பிறகு திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த இணைப்பே ஒரு பெரிய இடைவெளி உருவானது மாதிரி தெரியுது. சமூக ஊடகங்கள்ல ரொம்ப அப்பட்டமா தெரியுது. கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க. கிரவுண்ட்ல அதே மாதிரி இணைப்பு இருக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா திமுக காரங்க தான் காங்கிரஸ் வேலை செய்யணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு யதார்த்தமும் இருக்கிற சூழல்ல கேட்கிறேன். இல்ல, அதாவது ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய உயரத்தை தாண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பல உதாரணங்களை சொல்ல முடியும். குறிப்பா ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலமா என்கிற கேள்வி எழுந்த போது ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். மறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்திய துணை கண்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் துடை தெரியப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய படையை காங்கிரஸ் கட்சிக்காக உருவாக்கி அதை வெற்றி பெற செய்து 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து அனுப்பி வைத்த பெருமைக்குரிய தலைவர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். கேரளால நீங்க வெற்றி பெற்றீங்களா? உங்களுடைய ஸ்டேட்ல அவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதா உங்களுக்கு? கர்நாடகாவில நீங்க ரூலிங் பார்ட்டி கிடைச்சதா அங்கீகாரம்? பீகார்ல வெற்றி பெற முடிஞ்சுதா? உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சுதா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல பெற முடிஞ்சதுன்னா யாரால் அந்த வெற்றி சாத்தியமானது?
திராவிட முன்னேற்ற கழகத்தால் சாத்தியமானது. இந்த உணர்வு காங்கிரஸ் கட்சியினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? நீங்க யாரோட ஃபைட் பண்ணீங்க? முதல்ல இந்த கூட்டணியில ஒரு சலசலப்பு உருவாகுதுங்கிற தோற்றத்தை, அந்த பிம்பத்தை கட்டி எழுப்பியது காங்கிரஸ் கட்சியா இல்லையா சார்? அது வரைக்கும் திமுக கூட்டணியில பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளியில பேச்சு இருந்துச்சா? எப்ப காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததோ, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள் பிணக்கு என்கிற சூழலை உருவாக்கியதோ, அன்றிலிருந்து இன்று வரை அண்ணன் திரும்ப இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த கூட்டணி எந்த திசையில் போகும் என்கிற கவலைப்பாடு திமுக தொண்டனுக்கு வந்துருச்சு. திமுக தொண்டனிடத்துல ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. இதற்கு அகரம் தீட்டியது யார்? காங்கிரஸ் கட்சி தான். இப்ப 28 இடங்களை நீங்க வாங்கிட்டீங்க. நான் அதான் ஏற்கனவே ஒரு முறை அரண்சையினுடைய நேர்காணல்லயே சொன்னேன். நீங்க தொகுதியை வாங்கிட்டு வந்துருவீங்க, வேலை செய்ய போறது திமுகவினுடைய தொண்டன். திமுகவினுடைய தொண்டனின் மனநிலை எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன். நான் த்ரெட்டன் பண்ணல. காங்கிரஸ் கட்சிக்கு அடக்கத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனியாவது பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள். திமுக தான் உங்களை தூக்கி கொண்டு சவாரி செய்யணும். அதுக்காக நான் திமுகவை குறைச்சு மதிப்பிடல. நீங்க கேட்டீங்கல்ல, களத்துல திமுக தான் வேலை செய்யணும். திமுகவுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கிறது. ஆக்டோபஸ் கரம் கொண்டு தமிழ்நாட்டை சூழ்ந்து கொள்ள முனைகிற பாஜகவையும், பாஜகவினுடைய கைகூலியாக இருக்கிற அதிமுகவையும் எந்த தருணத்திலும் தமிழ்நாட்டை கைப்பற்றி விடக்கூடாது என்கிற கவலைப்பாடு திமுக தொண்டனுக்கு இருக்கு. அதுக்காகவாது காங்கிரஸை வெற்றி பெற வைப்பார்கள். ஆனாலும் இவர்கள் ஏற்படுத்திய காயத்துக்கு மருந்திடப்பட்டிருக்கிறதே தவிர காயம் இன்னும் ஆறவில்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? திமுகவா? காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்கணும். காங்கிரசுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு என்பது வேண்டும். இப்ப 28 இடங்கள்ல வாங்கிட்டீங்க. 28 இடங்கள்லயும் திமுகவை அனுசரித்து தேர்தல் வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கு. டேமேஜை நீங்க பண்ணிட்டு அவங்க தேர்தல் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி அந்த பணியை செய்து முடிக்கும்னு தான் நான் நம்புறேன். அதுக்காக காங்கிரஸ் கட்சியை திமுக கைவிட்டுரும்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக 28 இடங்களில் கூடுதலான இடங்களை காங்கிரஸ் பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் பணியாற்றும். ஏன்னா இது கூட்டணியினுடைய வெற்றியை சேர்த்துதான் இந்த அணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். அதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடந்த காலங்கள்ல செஞ்சிருக்காரு. 2019 அதை தான் செஞ்சாரு, 2021 அதை தான் செஞ்சாரு, 2024லயும் அதை தான் செஞ்சாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த நாற்காலிக்கு உரிமை கோரி இருக்கிறார்னா, அந்த உரிமை கோருகிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது யாருக்கு தெரியுதோ இல்லையா? ராகுலுக்கு தெரியும். ஆனாலும் ராகுலே தடுமாற்றத்துக்கு உள்ளாயிட்டாருங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஏன் அவர் இப்படி தடுமாற்றத்துக்கு உள்ளானாரு? மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் சொல்றது எல்லாமா ராகுல் கேட்கிற இடத்தில் இருக்கிறாருங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருந்துச்சு இல்ல? ஆமா, கேட்கிற இடத்துலதான் நான் இருக்கேன்ற வெளிப்பாட்டை ராகுல் காந்தியை வெளிப்படுத்தியது என்பது ஒரு மோசமான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது யுத்த காலம். இந்த நேரத்துல சகோதர யுத்தத்தை தொடுக்க கூடாது. அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கும் திமுக பாடுபடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிக முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.